அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த வகுப்பில் புவி மாதிரி குளோப் அந்த சப்ஜெக்ட் நம்ம பார்த்தோம். அதில் கொஞ்சம் நம்ம ஒரு விஷயம் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டு போனோம். என்னன்னா, இந்திய திட்ட நேரம், அந்த தீர்க்க கோடுகளின் பரவல், இதை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் கொஞ்சம் தெளிவான வழிகாட்டல் கூடுதலாக கொடுத்துருக்க வேண்டும். இந்தியாவினுடைய தீர்க்க கோடுகளின் பரவல் 68 டிகிரி 7 மினிட்ஸ் கிழக்கு முதல் ஈஸ்ட் முதல், 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் வரை உள்ளது. இதை இப்படி தான் படிக்கணும். தமிழில் 68 பாகை 7 நிமிடங்கள் கிழக்கு. இப்போ தீர்க்க கோடுகளுக்கு நம்ம கிழக்கு அல்லது மேற்கு வரும், அச்சக்கோடுகளுக்கு வடக்கு அல்லது தெற்கு வரும். இப்போ நம்ம தீர்க்க கோடுகளின் பரவலின் அடிப்படையில் தான் திட்ட நேரத்தை நம்ம வரையறுக்கிறோம். அப்போது திட்ட நேரத்தை ஒரு தீர்க்க கோடை நம்ம படிக்கும்போது அல்லது அச்சக்கோடை படிக்கும்போது 97 டிகிரி அது நம்ம படிச்சிருவோம். இந்த டிகிரி நமக்கு பழக்கமானது. அதற்கு பிறகு உள்ள இதை 25 மினிட்ஸ் அல்லது 2-5 நிமிடங்கள் அப்படின்னு நம்ம படிக்கணும். நம்ம புள்ளிக்கு பிறகு படிப்போம் இல்லையா, அதே போல் 2-5 நிமிடங்கள் அது போல் நீங்கள் படிங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இந்தியா நாட்டிற்குள்ள 29 தீர்க்க கோடுகள் போகுது. அதனால 29 திட்ட நேரங்கள் கணக்கிடுவது சாத்தியமல்ல. எனவே 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டினை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் உள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம பார்த்தோம். உலக அளவில் 24 நேர மண்டலங்கள் இருக்கு. சில நாடுகள் நீண்ட பரப்பளவில் இருப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட தல நேரங்களை கொண்டுள்ளன. உதாரணமாக ரஷ்யாவில் 7 நேர மண்டலங்கள் இருக்கு அப்படிங்கிற தகவலையும் பார்த்தோம். நம்ம அடுத்ததாக இதில் நம்ம கிளியராக இருப்போம்னு நினைக்கிறேன். ஜியாய்டு புவி வடிவம், அரைக்கோளம், நிலநடுக்கோடு, கடகரேகை வடக்கு பக்கம் உள்ளது, மேலே உள்ளது கடகம், கீழே உள்ளது மகரம். ஸோ நிலநடுக்கோட்டுக்கு மேலே 23 டிகிரி வடக்கில் உள்ளது கடகரேகை, 23 டிகிரி தெற்கில் உள்ளது மகர ரேகை. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அநேகமாக திருப்புதல் பண்ணியிருப்பீங்க. இது சில குறியீடுகள் இருப்பதனால நம்ம அதை சரியாக கொடுக்க முடியல, அந்த கேள்வி பதில்கள் கொடுக்க முடியல. விரைவில் நாங்கள் அதை பண்ணிடுறோம். ஓகே, அடுத்த பாடம் சோசியல் சயின்ஸில் டேர்ம் 1 அநேகமாக டேர்ம் 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். இது இந்த 2 பாடங்கள் தான் புவியியல்ல நம்ம அடிப்படையாக பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது எல்லாமே 8ஆம் வகுப்பு. ஏன்னா புவியியல்ல பேசிக்னு இதில் தான் இருக்குது. இதை விட்டால் அப்படியே வட்ட மைய முறையில் அடுத்தடுத்து கூடுதல் தகவல் வருது. நம்ம கூடுதல் தகவலாக படிக்கிறத விட மொத்த தகவலாக 8ஆம் வகுப்பில் படித்து முடிச்சிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிடும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சமூக அறிவியல்ங்கிறது வாஸ்ட் ஏரியா. ஒரு 60 மார்க் நம்ம எடுக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பாடங்களை நம்ம படிக்க வேண்டியிருக்கும். நம்மிடம் நேரமும் இல்லை. வகுப்புகள் கூடுதலாக நம்ம எடுத்தால் கூட இந்த சிலபஸை முடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த கொஸ்டின் பேட்டர்ன் 60 மார்க்கில் எந்தெந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம வகுப்புகள் போகுது. ஸோ பேரண்டம், புவி மாதிரி, இது போன்ற முக்கியமான தகவல்கள், இடர்கள், இந்த 3 டாப்பிக்கை நம்ம புவியியல்ல நிச்சயமாக முடித்திருக்க வேண்டும். இது 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். 9, 10 முடிந்த அளவு நம்ம பார்த்துருக்கணும். சரி, ஓகே. பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் இந்த வகுப்புக்குள்ள நம்ம வர்றோம். நம்ம இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறது ஒரு அட்ரஸ். இப்படி தான் நம்ம எல்லா வகுப்புலையும் இதை ஆரம்பிப்போம். எனது வீடு, எனது தெரு, எனது நகரம், எனது மாவட்டம், எனது மாநிலம், எனது நாடு, எனது பூமி, எனது சூரிய குடும்பம். அதுக்கு அடுத்தது போனீங்கன்னா என்னுடைய அண்டம், என்னுடைய பேரண்டம். இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுதான் நம்ம மோட்டிவேஷன்லேயும் இதை தான் நம்ம கொடுப்போம். வெரி ஃபர்ஸ்ட், இந்த பிரபஞ்சம் தோன்றியது பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு ஒரு நிகழ்வு. இதுதான் இன்றைய ஆய்வாளர்களில் பெரும்பாலானோர் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். பெருவெடிப்பு காரணமாக தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது. இதை மறுக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பெரும்பாலான வானியல் அறிஞர்கள், புவியியல் அறிஞர்கள் இதை ஏற்றிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். பெருவெடிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்படுது. அதன் காரணமாக எண்ணற்ற விண்மீன்கள், வான் பொருள்கள் தோன்றுது. இது எல்லாம் சேர்ந்தது பிரபஞ்சம். இதை
காஸ்மஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. யூனிவர்ஸ் அப்படிங்கிறது பேரண்டம், பிரபஞ்சம் அப்படிங்கிறது காஸ்மஸ். இந்த பிரபஞ்சத்தை பற்றி படிக்கிறது, பேரண்டத்தை பற்றி படிக்கிறது பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி. அப்போ பேரண்டம் பிரபஞ்சம் ரெண்டும் ஒன்று தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பேரண்டம் பிரபஞ்சம் ரெண்டும் ஒன்று தான். இந்த சொல் வந்து காஸ்மஸ் அப்படிங்கிறது கிரேக்க சொல். பேரண்டம் அப்படிங்கிறது மிக பரந்த விண்வெளி. இந்த விண்வெளின்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய பூமியினுடைய ஈர்ப்பு விசைக்கு அப்பால் உள்ளது அத்தனையும் நம்ம விண்வெளின்னு சொல்லுவோம். அப்போ பூமி எங்க இருக்கு? அதுவும் விண்வெளிக்குள்ளதான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சிரமமா இருக்கும். புவியினுடைய பூமி விண்வெளியில தான் இருக்கு. ஆனா நாம வந்து விண்வெளின்னு குறிப்பிடுறது இந்த ஈர்ப்பு விசைக்கு வெளியில உள்ள பகுதியை. ஏன்னா அதுக்கு உள்ள பகுதியை நம்ம பூமின்னு குறிப்பிட்டுருவோம். அவ்வளவுதான் அதுல உள்ள விஷயம். ஓகே, இந்த பேரண்டம் அல்லது பிரபஞ்சம் என்கிற யூனிவர்ஸ், இது பெருவெடிப்பின் போது உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள் என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? இதுதான். இதுல பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள், துணைக்கோள்கள் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து வான்பொருள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த வான்பொருள்களின் இடையே உள்ள தூரத்தை அளவிடும் முறைக்கு நம்ம அழகிற்கு ஒளியாண்டுன்னு பேரு. இதை நம்ம அறிவியல்ல படித்தோம். ஒளி தன்னுடைய வேகத்துல ஒரு ஆண்டுக்கு பயணிக்கும் தொலைவை ஒளியாண்டுன்னு சொல்றோம். இது நம்ம படித்தோம், அறிவியல்ல படிச்சிருக்கோம். விண்மீன் திரள் மண்டலம், கேலக்சி, நம்ம சாம்சங் கேலக்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ கேலக்சி அப்படிங்கிறது விண்மீன் திரள் மண்டலம். இதுக்குள்ள விண்மீன்கள் சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றன. சார், குழுவா இருந்ததுன்னா அது ஈர்ப்பு விசையில ஒன்னோட ஒன்று சேர்ந்து வெடிச்சிடாதா? நியாயமான கேள்வி. அப்போ விண்மீன் திரள் மண்டலங்கள் அப்படிங்கிறது பெருவெடிப்புக்கு பிறகு, பெருவெடிப்புங்கிறது 15 பில்லியன் ஆண்டுக்கு முன் இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா, 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அதன் பிறகு ஒரு 5 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு பால்வெளி திரள் மண்டலம், மில்கி வே கேலக்சி, இப்ப நம்ம இருக்கக்கூடிய சூரிய குடும்பம் அதுல தான் இருக்கு. பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் உருவாகுது. நமது சூரிய குடும்பம் இந்த பால்வெளி திரள் மண்டலத்துல தான் இருக்கு. நமக்கு பக்கத்துல வந்து இருக்கக்கூடிய, அதாவது சூரிய குடும்பத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விண்மீன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரோமெடா, மெக்கலை கிளவுட் திரள் மண்டலங்கள். மில்கி வேங்கிறது ஒரு திரள் மண்டலம். இந்த மில்கி வேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திரள் மண்டலங்கள் எது எதுன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரோமெடா, மெகலனிக் கிளவுட்ஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது அதிகமா கேட்டதில்லை, தெரிஞ்சுப்போம். அப்போ மில்கி வேங்கிறது நம்ம சூரிய குடும்பம் மாதிரி பல விண்மீன்கள் சேர்ந்த திரள் மண்டலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். பிரபஞ்சத்துக்கு அடுத்தது விண்மீன் திரள் மண்டலம், இதை அண்டம்னு சொல்லுவோம். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ ஒளியாண்டு என்பது ஒரு ஒளியின் திசை வேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். இது இந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஆண்டிற்கு பயணிக்கக்கூடிய தொலைவு தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்றோம். பட் ஒளியானது சவுண்ட் 330 மீட்டர் தான். அதனாலதான் நம்ம மின்னல்லாம் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த வெளிச்சம் நம்ம கண்ணில் பட்டுரும். அதுக்கப்புறம் லேட்டா தான் அந்த சத்தம் நமக்கு கேட்கும். ஏன்னா அதனுடைய வேகம் கம்மி, 330 மீட்டர் தான். ஒரு கிலோமீட்டரை பாஸ் பண்ணணும்னாலே அதுக்கு 3 செகண்ட் ஆகும். அப்போ ஒரு 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு மின்னல் வெட்டி இருக்கு அப்படின்னா அதனுடைய ஓசை நமக்கு கேட்கறதுக்கு 6 செகண்ட் கேப் ஆகும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகே, பேரண்டத்தினுடைய படிநிலை. பேரண்டத்துக்கு கீழே விண்மீன் திரள் மண்டலம் அல்லது அண்டம், பேரண்டம் அல்லது பிரபஞ்சம், விண்மீன் திரள் மண்டலம் அல்லது அண்டம், அதுக்கு கீழே சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பத்திற்கு உள்ள கோள்கள், இந்த கோள்களுக்கு பக்கத்துல துணைக்கோள்கள். இந்த வரிசையை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து சூரிய குடும்பம். சோலார் அப்படிங்கிறது சூரிய கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய லத்தீன் வார்த்தையிலிருந்து வருது. சோல் அப்படிங்கிற சூரிய கடவுள் அப்படிங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. சூரிய குடும்பம் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக, 450 கோடி
வருடங்களுக்கு முன்னதாக உருவானதாக நம்பப்படுகிறது. சூரியன் 8 கோள்கள், அதுக்குள்ள குறுங்கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள், விண்கற்கள், இது எல்லாம் உள்ளடங்கியதுதான் சூரிய குடும்பம். இது ஒரு ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள ஒரு அமைப்பு. இந்த சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அதனாலதான் இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகின்றன, இல்லைன்னா பிச்சுக்கிட்டு ஓடிடும். அடுத்தது சூரியன். இதை நம்ம அடுத்து நம்ம பார்க்க போற 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல ரொம்ப விளக்கமா பார்ப்போம். பட் ஒரு இனிஷியல் நம்ம அதுல விளக்கமா பார்க்கும்போது நீங்க என்னது சூரியன்னா இவ்வளவு இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இன்ட்ரோ பண்ணிப்போம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கக்கூடியது சூரியன். இதை எல்லா வான்பொருள்களும் இதை சுற்றி வருது. காரணம் இதனுடைய ஈர்ப்பு விசை. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில 99.8% என்ன இருக்கு? சூரியன் தான் இருக்கு. சூரியன் ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற வெப்பமயமான வாயுக்களால் ஆனது. சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. சூரிய குடும்பத்துல சூரியன் தான் தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. அதாவது வெளிச்சம் தரக்கூடிய ஒண்ணு எதுனா சூரியன் மட்டும்தான். சூரியன் ஒரு விண்மீன். சூரியனும் ஒரு விண்மீன். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள விண்மீனின் பெயர் சூரியன் அப்படின்னு நாம ஞாபகம் வச்சுக்கிறோம். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். இதை குறிப்பெடுத்துக்கிறோம். இது வரலையும் உள்ளதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், ஞாபகம் வந்துடும். முதல்ல நம்ம குறிப்பெடுக்க வேண்டியது இதுதான். சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், சூரிய குடும்பத்துல ஒரே ஒரு லைட் சோர்ஸ் எதுன்னா சூரியன். அப்போ மொத்த கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் தான் அளிக்குது. சூரிய ஒளி பூமியினுடைய மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிடங்கள் ஆகிறது. அடுத்த குறிப்பை எடுத்துக்கிறோம். சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய 8.3 நிமிடங்கள். அப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கும்? 3 லட்சம் கிலோமீட்டர்ல ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் பயணிக்கும். ஒரு செகண்ட்ல ஒரு வினாடியில 3 லட்சம் கிலோமீட்டர். அப்போ 8.3 நிமிடங்கள். அப்போ நம்ம கணக்கு பண்ணிக்கிறோம் எவ்வளவு தூரத்துல இருக்குங்க. அடுத்தது உங்களுக்கு தெரியுமால ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க. சூரியன் 1.3 மில்லியன் பூமிகளை தனக்குள் அடக்கிக் கொள்ள திறன் உடையது. அப்ப என்ன அர்த்தம்? 1.3 மில்லியன். இப்படி சொன்னா நமக்கு புரியாது. 13 லட்சம் பூமி இதை கொண்டு போய் சூரியன்ல கொட்டிட முடியும். சூரியனுடைய அளவு 13 லட்சம் பூமி இருந்தாதான் ஒரு சூரியனுடைய அந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். கோள் அப்படின்னா சுற்றி வருபவர் என்று பொருள். கோழிக்கிட்டு நிக்கிறேன்னு சொல்லுவோம். என்னடா கோழிக்கிட்டு நிக்கிற அப்படின்னு சொல்லுவோம். கோள்னா சுற்றி வருவது. இதெல்லாம் நம்ம ஊர் பாட்டியெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்துல 8 கோள் இருக்கு. அது என்னென்னு நமக்கு தெரியும். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். புளூட்டோவை நம்ம அது குறுங்கோள்னு மாத்திட்டோம். அப்போ வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகின்றன. அதாவது மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. வெள்ளி, யுரேனஸ் தவிர அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் ஆன்டி கிளாக் வைஸ் மேற்கில் இருந்து கிழக்காக தனது அச்சில் சுற்றி வருகின்றன. தன்னுடைய அச்சில் மேற்கில் இருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. இதை குறிப்பிடுத்துகிறோம். அப்போ பூமி எப்படி சுற்றி வருது? கிழக்கில் இருந்து மேற்காக. மற்றதையெல்லாம் நம்ம கடிகார சுற்றில் சுற்றி வருகிறோம். பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர். இதுக்கு உதாரணமாக சிறுபானாற்று படையில காணக்கூடிய வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு அப்படிங்கிற பாடல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாடல் மட்டும் இல்லை, நிறைய பாடல்கள் நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல இந்த சூரியன், சூரிய குடும்பம் இதை பற்றின விஷயங்கள் இருக்கு. சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் அவனுடைய பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் காரணம். இல்லைன்னா என்ன ஆகும்? விண்வீல் கற்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விண்கற்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி ஏதோ ஒரு திசையில நேர்கோட்டில் பயணிச்சுக்கிட்டு இருக்கும். சூரியனுடைய ஈர்ப்பு விசை காரணமாக தான் ஒரு வட்டப்பாதையிலேயோ அல்லது நீள்வட்ட பாதையிலேயோ சூரியனை நம்முடைய கோள்கள் சுற்றி வருகின்றன.
கோள்களின் ஈர்ப்பு விசை மற்றும் சூரியனின் ஈர்ப்பு விசை காரணமாகத்தான் இந்த ரெண்டுக்கும் நடுவில் அல்லாடிக்கிட்டு தான் துணைக்கோள்கள் சுற்றி வருகின்றன அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். ஓகே, சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 4 கோள்கள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இது உட்புற கோள்கள். இதை நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே பாறைகளால் ஆனது, சிறிய கோள்கள். இந்த கோள்களினுடைய மேற்பரப்புல மலைகள் இருக்கு, எரிமலைகள் இருக்கு, தரை குழிவு பள்ளங்கள், கிரேட்டர்ஸ், அதாவது விண்கற்கள் வீழ்ந்து அதனால் ஏற்பட்ட பள்ளங்கள் இருக்கு. மீண்டும் குறிப்பெடுத்துக்கிறோம். புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் உட்புற கோள் அல்லது புவி நிகர் கோள்கள். இது எல்லாமே பாறைகளால் ஆனது. இதனுடைய மேற்பரப்புல மலைகள், எரிமலைகள், தரைக்குழிவு பள்ளங்கள், கிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விண்வெளி பொருள்கள் விழுந்து உருவான பள்ளங்கள் இருக்கு. ஏற்கனவே 9 கோள்கள் இருந்தது, இப்ப 8 ஆக்கிட்டோம். அதனால 4 நாளா பிரிச்சுட்டோம். முதல் 4 கோள்கள் புவி நிற கோள்கள்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது கடைசி 4 கோள்கள். முதல் 4 உட்புற கோள்கள், அடுத்த 4 வெளிப்புற கோள்கள். என்னென்ன? கடைசி 4 வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் குறிப்பெடுத்துக்கிறோம். வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதுக்கு நம்ம இந்த ஆர்டரை படிச்சிட்டோம்னாலே போதும். முதல்ல புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், அடுத்தது வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இதை நம்ம வரிசையா எழுதிக்கிறோம். முதல் 4 உட்புற கோள்கள், புவி நிகர்கோள்கள். அடுத்த 4 வெளிப்புற கோள்கள், வியாழன் நிகர்கோள்கள். இத ஜோவியன் அப்படின்னு சொல்றோம். இந்த கோள்கள் எல்லாம் வாயுக்களால் நிரம்பி காணப்படும். அதனால இத வளிம கோள்கள், கேஷியஸ் பிளானட்ஸ். நல்லா யோசிச்சுங்க. இது எல்லாமே வாயுக்கள் நிரம்பி காணப்படுகிறது. அதனால இத கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே போல செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே குறுங்கோள் மண்டலம். இந்த குறுங்கோள்கள் ஒரு சுத்திக்கிட்டு இருக்கும். நம்ம அந்த படத்தை பார்க்கும் போதே தெரியும், சின்ன சின்ன புள்ளியா நம்ம படங்கள் வச்சிருக்கோம். செவ்வாய், வியாழன் இது ரெண்டுக்கும் நடுவுல குறுங்கோள் மண்டலம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இருக்கு. இதை நம்ம குறிப்பெடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ள மீண்டும் பார்க்குறோம். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய் இது உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர்கோள்கள். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன் வெளிப்புற கோள்கள். சூரியன்ல இருந்து வெளிப்பக்கம் இருக்கு. வெளிப்புற கோள்கள் வியாழன் நிகர்கோள்கள். அப்போ இந்த உட்புற கோள்களுக்கும் வெளிப்புற கோள்களுக்கும் நடுவுல, அதாவது உட்புற கோள்கள்ல கடைசி கோளான செவ்வாய்க்கும் வெளிப்புற கோள்கள்ல முதல் கோளான வியாழனுக்கும் நடுவுல குறுங்கோள்கள் இருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ உட்புற கோள்கள் பாறை மண்டலங்கள், அதனால பாறை கோள்கள். வெளிப்புற கோள்கள் வளிம வாயுக்கள் நிரம்பி காணப்படுவதால அதை வளிம கோள்கள்னு சொல்றோம். இப்போ கோள்களின் வரிசையை நினைவில் கொள்ள ஒரு நிமோனிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு நிமோனிக்ஸ்: புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. ஆக்சுவலா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம அதையே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இதோ நல்லபடியா கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம குறிப்பு எடுத்துக்கிறோம். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இதுல ஆக்சுவலா இந்த வெள்ளி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு ஆர்டர் நம்மளே கிரியேட் பண்ணிக்க முடியும். புதன், வெள்ளி, அடுத்தது செவ்வாய், வியாழன், சனி. இந்த செவ்வாய், வியாழன், சனி ஒரு ஆர்டர்ல தான் இருக்கு. செவ்வாய்க்கு அடுத்தது வியாழன், வியாழனுக்கு அடுத்தது சனி. புதன், வெள்ளி, இதை மட்டும் நம்ம ஆர்டருக்குள்ள கொண்டே வர முடியல. புதன், வெள்ளி, செவ்வாய் இதை நீங்க எந்த ஆர்டருக்குள்ளேயும் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது புதன், அதுக்கு அடுத்து இருக்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது செவ்வாய், அடுத்தது புதன், கடைசியா வெள்ளி. இங்க ஆர்டர் மாறி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வியாழனுக்கு பின்னாடி சனி,
யுரேனஸ் நெப்டியூன் நமக்கு காலம் ஃபுல்லாக படிச்சிருக்கோம், ஞாபகம் வந்துடும். அப்போ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த புது வெள்ளம் புவியில் செலுத்தினாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது புதன் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. புதன் பூமிக்கு மிக அருகில் உள்ள கோள். குறிப்பிடுத்துகிறோம், நமக்கு இதெல்லாம் குறிப்பிடுத்திக்க வேண்டியதில்லை, ஏன்னா புதன் தான் ஃபர்ஸ்ட் கோள். அப்புறம் என்ன, இதான் பூமிக்கு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள். எல்லா கோள்களையும் விட மிகச்சிறியது. இதனுடைய பெயர் ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்க்குரி அப்படிங்கிறதனுடைய பெயரால் அழைக்கப்படுது. அப்போ புதன், மெர்க்குரி. இந்த கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது, வெறும் பாறை கோளம் மட்டும்தான் இருக்கு. இந்த கோளில் வளிமண்டலம் கிடையாது. அதன் காரணமாக பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் எதுவும் இல்லை. இப்ப நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? புதன் முதல் கோளாக இருந்தாலும் அதுல தண்ணி கிடையாது, காத்து கிடையாது, துணைக்கோளும் கிடையாது. ஸோ இப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். முதல் கோளாக இருந்தால் கூட அதுக்கு எதுவுமே சப்போர்ட் இல்லை. அதனால பகல்ல அதிக வெப்பம், இரவுல அதிக குளிர். இந்த புதன் கோளை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியும், காலையிலையும் அஞ்சு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான் அது. அடுத்தது வெள்ளி, வெப்பமான கோள். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஃபர்ஸ்ட் கோளா இருக்கக்கூடிய புதன் தானே வெப்பமா இருக்க முடியும், அப்புறம் ஏன் வெள்ளி வெப்பமா இருக்கு, இரண்டாவதா இருக்கு, அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளி எப்படி வெப்பமா? இதுக்கான காரணத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதுல வரும் பாருங்க. வெள்ளி சூரியனிடமிருந்து இரண்டாவதாக அமைந்துள்ளது. பூமியை போலவே ஒத்த அளவு, ஒரே அளவு வெள்ளியையும் பூமியையும் புவியையும் இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய சுழலுதல் காலம் மற்ற கோள்களை விட அதிகமாக உள்ளது. தன்னைத்தானே சுற்றி கொள்ள 243 நாட்கள் எடுத்துக்கொள்ளுது. அப்போ அங்க ஒரு நாள் அப்படின்னா 243 நாள் ஆகும். அங்க ஒரு நாள் அப்படிங்கிறது 243 நாள். புவி நாள், நம்ம புவி நாள் மாதிரி 243 நாளுக்கு ஒரு முறை தான் அங்க ஒரு நாள் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே பார்த்திருக்கோம், யுரேனஸ் போலவே இது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுகிறது. அதாவது கடிகாரம் சுற்றும் இல்லையா, நீங்க அப்படியே சுத்தி பாருங்க, கடிகாரம் முள் சுற்றுறது கிழக்கு பக்கம் இருந்து மேற்கு பக்கம் போகும். அது அப்படியே அந்த படுக்கவாட்டத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதான் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்று. இது மற்ற கோள்களை காட்டிலும் மெதுவாக சுற்றுகிறது. புதன மாதிரியே இதுக்கும் துணைக்கோள்கள் கிடையாது. அன்பு, அழகை குறிக்கும் ரோமானிய பெண் கடவுளான வீனஸ் பெயரால் இந்த கோள் அழைக்கப்படுகிறது. வெள்ளி, வீனஸ், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். புதன், மெர்க்குரி, வெள்ளி. காலையிலையும் மாலையிலையும் இது நம்ம பூமியிலிருந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதுனால இதை விடிவெள்ளி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, காரணம் கேட்டிருக்காங்க. புதன் சூரியனுக்கு அருகில் இருந்த போதிலும் வெள்ளி மிகவும் வெப்பமான கோள், காரணம் கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளி. பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியக்கூடிய விண்பொருள் வெள்ளி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அடுத்தது பூமி. நம்மை போன்ற மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபடக்கூடிய இது சூரியனிடம் இருந்து மூன்றாவதாக அமைந்துள்ளது. 5வது பெரிய கோள். மூன்றாவதாக அமைந்துள்ளது 5வது பெரிய கோள். அதே போல புவியின் மேற்பரப்பானது 3/4 நீரால் சூழப்பட்டுள்ளதால இதை நீலக்கோள் அப்படின்னு சொல்றோம், அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா விண்வெளியிலிருந்து பார்த்தா பூமி நீல கலர்ல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட விண்வெளிக்கு போன ஒரு அஸ்ட்ரானட் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். உண்மையிலேயே ப்ளூவாக தான் தெரிஞ்சுது. அதே போல் ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுனா புவி. இதனுடைய துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756. நம்ம விட்டம்னா நமக்கு தெரியும், மேலே உள்ள துருவத்திற்கும் கீழே உள்ள துருவத்திற்கும் நடுவில் நேர்கோடு போட்டோம்னா அது 12,714. நிலநடுக்கோட்டு விட்டம் அந்த நம்முடைய அந்த நிலநடுக்கோடு இருக்கு இல்லையா, அதுல இருந்து குறுக்க நம்ம பார்த்தோம்னா 12,756.
அப்போ இப்ப தெரியுதா, நம்ம கொஞ்சம் தட்டையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது இதுதான். அதே போல புவி வந்து சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஒரு வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது அந்த பாதையில. இந்த கோளில் நிலம், நீர், காற்று இருக்கிறதுனால உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவுகிறது. புவியினுடைய ஒரே துணைக்கோள் நிலா, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது மார்ஸ், செந்நிற கோள். சூரியனிடமிருந்து 4வதாக காணப்படக்கூடியது. அளவில் புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க, சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தியில் போனால் 21 வருடங்கள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர், 15 கோடி கிலோமீட்டர். ஓகே, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செவ்வாய், செந்நிற கோள். இது வந்து புதனை விட சிறிய கோள். ஆமா, புதனுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள். இருக்கிறதுலே சின்னது புதன். அதுக்கு அடுத்த கொஞ்சம் பெருசு சின்னது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த செவ்வாய். இந்த கோள் வந்து ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. இதனுடைய மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு இருக்கிறதுனால இது சிவப்பு கலர்ல இருக்கு. அதனால இதை சிவப்பு கோள்னு சொல்றோம். இந்த கோளின் வளிமண்டலம் மிகவும் மெல்லியது. இதன் துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனிக்கவிகள், ஐஸ் கேப்ஸ் இருக்கு. இதுல 2 துணைக்கோள்கள் இருக்கு. ஒன்னு போபஸ், இன்னொன்னு டீமஸ். இதை நோட் பண்ணிக்கிறோம், பட் ரொம்ப ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க, ஞாபகம் வந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. செவ்வாயினுடைய துணைக்கோள்கள் போபஸ், டீமஸ் குறிப்பெடுத்துக்கிறோம். நமக்கு தெரியும், செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக நிறைய ஆர்பிட்டர்ஸ், ரோவர்ஸ் அங்க இறங்கி சுற்றி வரக்கூடிய களங்களுக்கு ஆர்பிட்டர்ஸ்னு பேரு. ஆர்பிட்னா உங்களுக்கு தெரியும், அந்த சுற்றி வரக்கூடிய பாதையை தான் ஆர்பிட்னு சொல்லுவோம். தரை ஊர்திகள் இறங்கி ஊர்ந்து போற அந்த இலக்கில்லாமல் பயணிக்கிற ஒண்ணுக்கு பேர் தான் ரோவர். அதுவும் நம்ம அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற குறிப்பை கொடுத்துருக்காங்க. யாருமே இதுவரை கமெண்ட் பண்ணல. ஏன் புதனை விட வெள்ளியில வெப்பநிலை அதிகமா இருக்கு? ஏன்னா புதன்ல வளிமண்டலம் கிடையாது. அங்க வரக்கூடிய வெப்பத்தை அங்க ஈர்த்து வைத்துக்கொள்ள அங்க எதுவுமே கிடையாது. அதனாலதான் பகல்ல முழு வெயிலா இருக்கு, இரவில கடும் குளிரா இருக்கு. ஆனா புதனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வெள்ளியில வளிமண்டலம் இருக்கு. அங்க வரக்கூடிய வெப்பத்தை அது ஈர்த்து கொள்கிறது. அந்த கடும் வெப்பத்தை அது ஈர்த்து கடுமையான இருக்கக்கூடிய கோள்கள்லேயே அதிக வெப்பமுடைய கோளாக வெள்ளிக்கோள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். வியாழன், ஜூபிட்டர் பெருங்கோள். சூரிய குடும்பத்தினுடைய மிகப்பெரிய கோள் வியாழன். இது சூரியன் இருந்து 5வதாக இருக்கு. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன். இதை ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன், சூரியனிடமிருந்து 5வதாக இருக்கு. இதுவும் ரோமானியர்களுடைய முதன்மை கடவுள், அவங்க பேர்ல தான் அழைக்கப்படுது. ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுது. நிலா மற்றும் வெள்ளிக்கோளுக்கு அடுத்து பிரகாசமாக விண்ணில் திரிவது வியாழன். காரணம் இதனுடைய அளவு. சூரிய குடும்பத்திலேயே மிகவும் வேகமாக சுழலக்கூடியது இந்த கோள். இது வளிமக்கோள். சூரியனை போலவே இதிலும் ஹைட்ரஜன், ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. மிக அதிகமான கோள்கள், துணைக்கோள்களை கொண்டது வியாழன் தான். அதுல மிகப்பெரிய துணைக்கோள்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா அயோ, யூரோப்பா, கனிமி, கேலிஸ்டோ. ஆக்சுவலா இதெல்லாம் கேள்வியா வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு எதிராக 7 கிரகங்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றன என்பதை பொருள். இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனாலும் படிச்சுக்கிறோம். அதிகமான துணைக்கோள்கள் இருக்கிற கோள் வந்து வியாழன்கிறத படிச்சுக்கிறோம். ஒரு முறை இதனுடைய பெயரை வந்து நம்ம படிச்சுக்கிறோம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக மங்கள்யான், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பியது. அதன் மூலயமாக
செவ்வாய்க்கோளை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா, அமெரிக்கா, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடுத்தபடியாக 4ஆம் இடத்துல நாம இருக்கோம். 57.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அது சுற்றுதல் காலம், பூமியை சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் வந்து 88 நாட்கள். தன்னைத்தானே சுழலும் காலம் வந்து 58 நாட்கள். புதன்கோள், அதுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கோள், அது 108.2 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல சூரியன்ல இருந்து இருக்கு. கிட்டத்தட்ட புதனை விட 2 பங்கு தூரத்துல இருக்கு. இதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சூரியனை சுற்றி வர 224.7 நாட்கள், தன்னைத்தானே சுற்றி வர 243 நாட்கள். ரொம்ப மெதுவாக தன்னைத்தானே சுற்றுது. இதற்கும் துணைக்கோள்கள் இல்லை. மூன்றாவதாக இருக்கக்கூடிய கோள் புவி. இது 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சூரியனை சுற்றி வருவதற்கு 365.3 நாட்கள் ஆகிறது. தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4 வினாடிகள். துணைக்கோள்களின் எண்ணிக்கை 1. நான்காவதாக இருக்கக்கூடிய கோள் செவ்வாய். 227.9 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. சூரியனை சுற்றி வருவதற்கு, அதாவது ஒரு ஆண்டு 687 நாட்கள் ஆகும். ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 687 நாட்கள். அப்போ செவ்வாய்க்கோள்ல ஒரு ஆண்டுங்கிறது 687 நாட்கள். இப்போ நம்ம செவ்வாய்க்கோளில் பிறந்திருந்தோம்னா 687 நாளுக்கு ஒரு வாட்டி தான் நம்ம பர்த்டே கொண்டாடணும். பட் அங்கே யாருமே பர்த்டே கொண்டாடுறதுக்கு இல்லை. அடுத்தது, ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் 37 நிமிடங்கள். கிட்டத்தட்ட பூமியை போலவே இணையாகவே அங்க ஒரு நாள் என்பது நம்ம பார்க்குறோம். துணைக்கோள்கள் 2 அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து செவ்வாய்க்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கோள் வியாழன். 778.6 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 11.9 வருடங்கள் ஆகும். அப்போ அங்க ஒரு ஆண்டுங்கிறது 11.9 வருடங்கள். இத்தனை வருஷம் இருந்தாதான் அங்க ஒரு ஆண்டு. அதே போல ஒரு நாள்ங்கிறது 9 மணி நேரம் 51 நிமிடங்கள். ஒரு வருஷங்கிறது நிறைய இருந்தாலும் அங்க ஒரு நாள்ங்கிறது நம்மை விட குறைவாக இருக்கு. அதை நம்ம பார்க்குறோம். அப்போ 8 மணி நேரம்லாம் தூங்க முடியாது. 4.5 மணி நேரம் தான் வியாழன்ல இருந்தால் நம்ம தூங்க முடியும். அதே போல 67 துணைக்கோள்கள் இருக்கு. நிலா மாதிரி அங்க 67 துணைக்கோள்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது சனி. 6வதாக இருக்கக்கூடிய கோள் வந்து சனி. 1433.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அது தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 29.5 வருடங்கள் ஆகுது. சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 29.5 வருடங்கள் ஆகிறது. ஒரு நாள் என்பது ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரம் 14 நிமிடங்கள் ஆகிறது. அதற்கு துணைக்கோள்கள் 62. இப்போ வியாழனுக்கு 67, அதிக துணைக்கோள்கள் கொண்டது வியாழன். அதற்கு அடுத்தபடியா துணைக்கோள்கள் அதிகமாக உள்ளது சனி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு அடுத்தது 7வதாக உள்ள கோள் யுரேனஸ். 2872.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அங்க ஒரு முறை சூரியனை சுற்றி வருவதற்கு 84 வருடங்கள். ஆனா தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வர 17 மணி நேரம் 14 நிமிடங்கள் தான். அதுக்கும் 27 துணைக்கோள்கள் இருக்கு. யுரேனஸ் 4495.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 164.8 வருடங்கள் ஆகுது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு. அதே போல 16 மணி நேரம் 3 நிமிடங்கள்லயே அங்க ஒரு நாள் வந்துருது. 14 துணைக்கோள்கள் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
முதல் கோளுக்கு துணைக்கோள் கிடையாது, இரண்டாவது கோளுக்கு துணைக்கோள் கிடையாது, மூன்றாவது கோளுக்கு ஒரு துணைக்கோள், நான்காவது கோளுக்கு 2, ஐந்தாவது கோளுக்கு 67, 6க்கு 62, திருப்பி குறையுது, 7க்கு 24, 8க்கு 14. இதை நம்ம பார்த்துக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கிறோம். சனி வளையங்களை கொண்ட கோள். சூரிய குடும்பத்துல இந்த வளையங்கள் இருக்கிற கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி கிரகம் தான். இது வந்து 6வதாக இருக்கு. நம்ம பார்த்தோம், ஆஸ் பர் ஆர்டர் தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், இப்போ 6வதாக சனியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரோமானிய வேளாண்மை கடவுள் சாட்டன் அவங்க பெயரால் அழைக்கப்படுகிறது. இதுல பாறை துகள்கள், பனித்துகள்கள், பாறைகள், தூசுக்களாலான பெரிய வளையங்கள் இந்த கோளை சுற்றி காணப்படுகின்றன. அந்த ஒரு பெரிய வளையம் இருக்கும், ஒரு கோள் இருக்கும், அதை சுற்றி ஒரு பெரிய வளையம் இருக்கும். இது இருக்கு இல்லையா, இதே மாதிரி இதுதான் அந்த சனி. 62 துணைக்கோள்கள் இருக்கு. வியாழனை போலவே அதிக துணைக்கோள்கள் இதுல இருக்கு. மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். இந்த பேரை தான் நம்ம வாட்சுக்கு, டாடா நிறுவன வாட்சுக்கு வச்சிருக்காங்க, பார்க்குறோம். அடுத்தது சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்கள்ல நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம், மேகங்கள் அதிகமாக சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள். சனிக்கோளினுடைய ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவு. அப்போ ஒரு பெரிய தொட்டி கட்டி அதுல சனிக்கோளை போட்டா அது மிதக்கும். ஏன்னா அது ஈர்ப்பு திறன் மிக நீரை விட குறைவு, அதனுடைய அடர்த்தி நீரை விட குறைவு. அதை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது யுரேனஸ். இந்த யுரேனஸ் வந்து உருளும் கோள். 1781 ரொம்ப ரீசெண்டா தான் இதை கண்டுபிடிச்சாங்க. வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிற ஒரு அறிஞர் தொலைநோக்கியால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் இதுதான். சூரியனிடமிருந்து 7வதாக அமைந்துள்ளது. மீத்தேன் வாயு உள்ளதால இது பச்சை நிறத்துல தோன்றுது. இது கிரேக்க கடவுள், விண்கடவுள் அவங்க பெயர்னால யுரேனஸ் அப்படின்னு சொல்றோம். யுரேனஸ் பார்க்கறதுக்கே அப்படி அந்த பச்சை கரும்பச்சை நிறத்துல தான் இருக்கும். வெள்ளிக்கோளை போன்ற இந்த கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. தன்னுடைய அச்சில கடிகார சுற்று, நம்ம அந்த கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதனுடைய அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுகிறது. இப்போ நம்ம 23 டிகிரிங்கிறது எப்படி இருக்கும், ஒரு சாஞ்சி இருக்கு. ஆனா இதனுடைய அச்சு ரொம்ப சாஞ்சி இருக்கு. அதனால இது வந்து உருண்டு ஓடுவதை போல ஓடுது. உண்மையிலேயே சூரியனை வந்து சுற்றி வர்றதுல அந்த உருண்டு சுத்தி வர்றது எதுன்னா இந்த கோள். யுரேனஸின் 27 கோள்களில் டைட்டானியா அப்படிங்கிறது தான் மிகப்பெரியது. இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். யுரேனஸ் உருளும் கோள், 27 துணைக்கோள், டைட்டானியா அதுதான் மிகப்பெரிய துணைக்கோள். திருப்பி நெப்டியூன் குளிர்ந்த கோள். சூரிய குடும்பத்துல 8வது மிக தொலைவுல உள்ள கோள். 8வது கோள் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள். ரோமானிய கடவுள், கடல் கடவுள் பெயரால் அமைந்துள்ள கோள் நெப்டியூன். இந்த கோள்ல பலத்த காற்று வீசும். இப்போ நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல இதை நம்ம பார்ப்போம். சில கோள்கள்ல வந்து இடி பொழுதேனிக்கும் இடி இடிச்சுக்கிட்டே இருக்கும். சில கோள்கள்ல மழை வைரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். சில கோள்கள்ல மீத்தேன் அதிகமாக இருக்கிறதுனால அங்க ஒரு ரொம்ப பிரளயம் மாதிரி நிகழ்ந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். அடுத்தது 14 துணைக்கோள்களை கொண்ட நெப்டியூனின் மிகப்பெரிய துணைக்கோள் ட்ரைட்டன். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். நெப்டியூன் சூரியனிடமிருந்து மிக தொலைவில் உள்ளதால மிகவும் குளிர்ந்து காணப்படுகிறது. இந்த கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறமானது இதை வேறுபடுத்தி காட்டுது. நீலம் மற்றும் வெள்ளை நிறம் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். குறுங்கோள்கள், டுவார்ஃப். இந்த டுவார்ஃப்னா நமக்கு தெரியும், இந்த கொஞ்சம் அளவுல கம்மியா இருக்கிறது. நெப்டியூன் கோளுக்கு அப்பால் சில விண்பொருள்கள் காணப்படுது. அது குறுங்கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், குறுங்கோள் கூட்டம்னு ஒன்று இருக்கு. செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல சுற்றி வருது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே போல நெப்டியூன் கோளுக்கு அப்பால்
சூரிய மண்டலத்திலேயே விண்பொருள்கள் நிறைய இருக்கு, அது குறுங்கோள்கள். அவை குளிர்ந்து இருக்கு, ஒளி கிடையாது, அவற்றிற்கு ஒளி கிடையாது. கோள வடிவில் இருக்கிறதுனால இவை கோள வடிவில் இருந்தாலும் இவை கோள்களை போல இல்லாம தான் இஷ்டத்துக்கு பல கோள்களை சுற்றி வருது. இதுல முக்கியமான 5 குறுங்கோள்கள் எதுனா ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ப்ளூட்டோவை கோள்னு இருந்தது. ஏன் அதை திருப்பி குறுங்கோளா மாத்தினாங்கன்னா, அது சரியான சுற்றுவட்டு பாதையில சூரியனை சுத்தி வரல, அது இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருக்கு. அதனால அதை கோள்கள் பட்டியலில் இருந்து விரட்டி விட்டாங்க, குறுங்கோள்னு மாத்திட்டாங்க. அடுத்தது நிலவு, பூமியினுடைய துணைக்கோள். பூமியினுடைய ஒரே துணைக்கோள் நமக்கு தெரியும். பூமி நிலவு தன்னைத்தானே சுற்றி ஒரு முறை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்று. அதாவது நிலவு தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கும் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம். அதன் காரணமாக தான் நிலவினுடைய ஒரு பக்கத்தை தான் நம்ம பார்க்குறோம்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சந்திரயான்ல கூட நிலவினுடைய இருளான பகுதிக்கு நம்ம போய் இறக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. அந்த அந்த பகுதியில் வேற யாரும் போய் ஆராய்ச்சி செஞ்சதில்லை. முதலாக இந்தியா தான் அந்த பகுதியில் ஆராய்ச்சி செஞ்சது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்குறோம். நிலவிற்கு வளிமண்டலம் கிடையாது காரணமாக ஓகே. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான் 1. இது 2008 நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இதனுடைய மேற்பகுதியில் அதிக அளவு தரைக்குழி பள்ளங்கள் காணப்படுது. நிலவு பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இதை நோட் பண்ணிக்கோங்க. நிலவு பூமியிலிருந்து 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது ஒரு பூமியில 1/4 பங்கு அளவுடையது. அதே போல மனிதன் போய் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் நிலவு. இந்த கேட்டிருக்காங்க இல்லையா, நாம ஏன் நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண்கிறோம்? நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிலவின் ஒரு பக்கம் மட்டும்தான், மறுபக்கத்தை நம்ம பார்க்கவே முடியாது. காரணம், அது நம்முடைய பூமியை சுற்றி வரும் பொழுதும் அது தன்னைத்தானே சுற்றி வரும் காலமும் ஈக்குவலா இருக்கு. அதனால எப்பயுமே அது நமக்கு காட்டுறது தன்னுடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான். அடுத்தது ஆஸ்ட்ராய்ட்ஸ், சிறுகோள்கள், குறுங்கோள்கள். அதுக்கு அடுத்தது சிறுகோள்கள். சிறுகோள்கள் அப்படின்னா சிறிய திடப்பொருள்கள். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குறுங்கோள்கள்ங்கிறது புளூட்டோவுக்கு அந்த பக்கம் இருக்கு. நம்ம செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல சிறுகோள் மண்டலம் அப்படிங்கிறது இருக்கு. இது மிகவும் சிறியதாக இருப்பதால இதை கோள்னு சொல்ல மாட்டோம், அதனால குறுங்கோள்னு சொல்றோம். திருப்பி சொல்றோம், அதுவும் இதுவும் ஒண்ணுதான். இதை சிறுகோள்னு சொல்றோம், அதை குறுங்கோள்னு சொல்றோம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அஸ்ட்ராய்ட்ஸ், அது டார்க் பிளானட்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி தமிழ்ல ரெண்டுமே ஒண்ணுதான். இது டார்க் பிளானட்ஸ்னு சொல்றோம். நெப்டியூனுக்கு அந்த பக்கம் இருக்கிறத டார்க் பிளானட்ஸ், குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில இருக்கிறத ஆஸ்ட்ராய்ட்ஸ், அதையும் குறுங்கோள்கள்னு தான் சொல்றோம். இதை குறுங்கோள்கள்னு தான் சொல்றோம். இந்த இருக்கு இல்லையா, அதையும் குறுங்கோள்னு தான் சொல்றோம். ஆனா விண்ணியல் பெயர் வேற வேற. இது ஆஸ்ட்ராய்ட்ஸ், அது என்னது டார்க் பிளானட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறோம். சிறுகோள்கள்னு கேட்டா நம்ம இதையே நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்தது வால் விண்மீன், காமெட்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சமூக அறிவியலாக இருக்கட்டும் கல்வி உளவியலாக இருக்கட்டும், சந்தேகம் வருது, இதுவா அதுவா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஒரு முறை ஆங்கிலத்தில் வாசிங்க. ஏன்னா அதுக்காக தான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. அது ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தது, நீங்க எப்படிதான் எழுதினீங்கனாலும் சப்போஸ் அந்த விடையின் மீது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு நீங்க அப்ளை பண்றீங்க, ரிசல்ட் கொடுக்கும்போது அவங்க ஒரு டென்டேட்டிவ் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதுல உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம். அப்போ அவங்க சொல்ற பதில் என்னன்னா, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய கேள்வி அதற்குரிய விடைகள் தான் சரியானது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் மொழிபெயர்த்திருக்கோம். பல்வேறு நூலாசிரியர்கள் வேறு வேறு பெயர்களில் மொழிபெயர்த்திருப்பார்கள்.
குறுங்கோள்னு சொல்லுவாங்க, சிறுகோள்னு சொல்லுவாங்க. ஆனா ஆங்கிலத்துல டுவார்க் பிளானட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இந்த ரெண்டுக்கும் தான் வித்தியாசம். அப்போ நம்ம படிக்க வேண்டியது குறுங்கோள், சிறுகோள், அப்படி அப்படி எல்லாம் வித்தியாசங்களுக்கெல்லாம் இல்லை. ஆங்கிலத்தில் ஒரு முறை வாசிங்க. அப்போ டார்க் பிளானட்ஸ் அப்படிங்கிறது தான் சரி. எது நெப்டியூனுக்கு அந்த பக்கம் இருக்கிறது, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இருக்கக்கூடியது என்ன, ஆஸ்ட்ராய்ட்ஸ். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வால்விண்மீன்கள், காமட்ஸ். இது வால்விண்மீன்கள்ல ஒரு தலைப்பகுதி இருக்கும், ஒரு வால் பகுதி இருக்கும். திடப்பொருள்களால் ஆன தலைப்பகுதி பனிக்கட்டியால இருக்கும், அதனுடைய வால் பகுதி வாயுக்களால இருக்கும். அப்போ பனிக்கட்டி தலை, அதனுடைய அதனுடைய ஈர்ப்பு விசை காரணமாக அதனுடைய வாயுக்கள் அது பின்னாடியே ஒட்டிக்கிட்டு ஓடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது போகும்போது அதனுடைய வேகத்திற்கு அது பின்னாடியே ஒரு வால் போல போகும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வால்விண்மீன். இப்படி நம்ம 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலிங்கிற வால்விண்மீன், இது 1986ஆம் ஆண்டு வானில் தென்பட்டது. இந்த வால்விண்மீன் பல புராணங்கள்ல முக்கியமான இடம் வகிக்குதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவருக்கு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வால்விண்மீன்கிறது நம்முடைய புராணங்கள்ல தொடர்புடைய ஒரு விஷயமா இருக்கு. அந்த காலத்துல இருந்து இது கவனத்திற்கு உரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஹேலி வால்விண்மீன் கடைசியாக 1986, அடுத்து வர போவது 2061. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். 76 வருடங்கள் ஹேலி வால்விண்மீன், கடைசியாக 1986. சில பேருக்கு டேட் ஆஃப் பர்த்தோட இதை பொருந்தி போகும். அவங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம பிறந்த வருஷத்துல ஹேலி வந்திருக்கு அப்படின்ட்டு. சில பேர் வேணா ஐயோ நம்ம பிறக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 4 வருஷத்துக்கு பின்னாடியோ வந்திருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2061. அடுத்தது விண்வீல் கற்கள், விண்கற்கள், மிட்டியோர்ஸ், மிட்டியோரைட்ஸ், மிட்டியோர்ஸ், மிட்டியோரைட்ஸ் நம்ம பார்க்குறோம். விண்கற்கள், விண்வீல் கற்கள். சூரிய குடும்பத்துல சிறு கற்கள், உலோக பாறைகள், இதை விண்பொருள்கள், இப்படியான விண்பொருள்களை விண்கல் அப்படின்னு சொல்றோம். இந்த விண்கல் பூமியினுடைய வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வு காரணமாக எரிந்து ஒளிர்ந்து விழுவதனால அதை எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ல உட்காந்து நம்ம அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா கோடு மாதிரி விழுகும், சின்ன சின்னது. டெய்லி அது நடக்கும். பல விண்கற்கள் நம்ம வளிமண்டல பகுதியில பூந்து அதனுடைய அளவு காரணமாக, அந்த உராய்வு காரணமாக, அங்கேயே உராய்வு காரணமாக எரிந்து அதுலயே தூசியா போயிடுது. அப்படி வளிமண்டலத்தை தாண்டி இதுவரையிலையும் வர்றது விண்கற்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவரையிலையும் வர்றது, அதாவது விண்வெளியில உள்ள புகுந்து விண்வெளியிலிருந்து புவியினுடைய வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது எரிய ஆரம்பிக்குது உராய்வு காரணமாக. அது முற்றிலுமாக எரிந்துருச்சுன்னா அது விண்கல், மிட்டியோர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, மிட்டியோர்ஸ், விண்கற்கள். ஆனா அது உராய்வின் காரணமாக எரிந்து அதுக்கப்புறமும் மிச்சம் இருந்து அது பூமியினுடைய மேற்பரப்புல தாக்குனால் அது விண்வீல் கற்கள், மிட்டியோரைட்ஸ். விண்வீல் கற்கள்னா பூமியில வீழ்ந்தால் அது விண்வீல் கற்கள், மெட்டியோரைட்ஸ். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். புவியினுடைய இயக்கம், மோஷன் ஆஃப் த எர்த். நமக்கு தெரியும், கிழக்கு மேற்கு மாலை இது எல்லாமே ஏற்படுவதற்கான காரணம் பூமி சூரியனை இடைவிடாம சுற்றி வருவது. அதே போல நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் நாம ஒரு மோஷன்ல தான் இருக்கோம். பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, தன்னைத்தானே சுத்துது, சூரியனையும் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம பஸ்ல போகும்போது எதிர்த்தாப்புல உள்ள பனைமரம் எல்லாம் நமக்கு எதிர்த்தாப்புல போற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். அதனாலதான் சூரியனை பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. அதனால சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக போற மாதிரி தோணும். நாம மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தி பார்க்கறதுனால சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக பயணிப்பதாக தோன்றுகிறது. உண்மையிலேயே நகர்வது நாம் தான், சூரியன் அல்ல, அது அங்கேயே தான் இருக்கு.
புவியினுடைய சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள அதனுடைய வடிவத்தையும் சாய்வையும் அறிந்திருக்க வேண்டும். நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நிச்சயமா இதை தெரிஞ்சுக்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த புவியினுடைய சாய்வு 23 டிகிரி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. இதுதான் புவியினுடைய அச்சு. இது தன்னுடைய அச்சில 23 டிகிரி சாஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். இப்படி சுற்றி வருவதனால சுற்றுவட்ட பாதைக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுகிறது. 23 ஞாபகம் வச்சுட்டோம்னா 66 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பூமி சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் வேகமா இருக்கும். 60 டிகிரி வடக்கு அட்சரேகை, அதுல 845 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். துருவ பகுதியில சுழியமாக இருக்கும். துருவத்துல நம்ம ரொம்ப பெருசா சுத்திக்க மாட்டோம், அப்படியே தான் இருக்கும். நாம வச்சுக்கிறோம் இந்த ரொட்டேஷன். ஏன்னா ஒரு முறை சுத்தும் போது நடுவுல பெரிய பகுதியா இருக்கிறதுனால வேகமா சுத்தணும். துருவத்துல புள்ளிதான் இருக்கு, அது சுத்தாது, அன்னையே தானே இருக்கும். அப்போ புவி தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை சுழலுதல், வேர்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சுழலுதல், தனக்குத்தானே சுழலுதல். மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் பூமியானது 23 மணி நேரம் 56 நிமிடம் 4.09 வினாடிகள் எடுத்துக்குது. ஓகே. நள்ளிரவு சூரியன் என்பது 2 அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு. இதை நம்ம படிச்சுக்கிறோம். நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறத நம்ம ஒரு குறிப்பெடுத்துக்கிறோம். எப்ப தெரியும்? துருவ பகுதியில் தெரியும். ஆர்டிக் வட்டத்துக்கு வடக்கே, அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கே, அதுதான் துருவம். அண்டார்டிக் வட்டம் நம்ம பார்த்துருக்கோம், அதுக்கு வடக்கே, ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கே, கீழே இருக்கக்கூடிய அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கே 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல தெரியும். இது நள்ளிரவு சூரியன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இது கோடை காலத்துல தான். ஓகே ஓகே. பூமி ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நாள் ஒரு நாள். சுழல்வதன் காரணமாகத்தான் இரவு பகல் ஏற்படுகிறது. புவி கோள வடிவமாக உள்ளதால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் வெளிச்சம் ஒரு பகுதியில் மட்டும்தான் படுகிறது. அப்போ அந்த பகுதிக்கு அது பகலா இருக்கும், அதனுடைய ஒளிபடாத பகுதி இரவாக இருக்கும். இதுவரையிலே நமக்கு தெரியும். ஆனா இவ்வாறு புவியின் ஒளிபடும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம். இது நம்ம மற்ற சப்ஜெக்ட் எடுக்கிற நமக்கு தெரியாது. அதனால இந்த ஒளிர்வு வட்டம்ங்கிறத கோடு போட்டுக்குங்க, ஆனா எழுதிக்குங்க. ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு ஒளிர்வு வட்டம், டெர்மினேட்டர் லைன் பிராக்கெட்ல எழுதிக்குங்க. சுற்றுதல் ரெவல்யூஷன் செப்டம்பர் 23 சம பகலிரவு நாள். மார்ச் 21 சம பகலிரவு நாள். ஜூன் 21 கோடைக்கால கதிர் திருப்பம். டிசம்பர் 22 குளிர்கால கதிர் திருப்பம். அதாவது சூரியன் வந்து நம்ம கிழக்குன்னு சொன்னால் கூட அது ஒரே திசையில இருக்காது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தென்கிழக்குல இருக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வடகிழக்குல இருக்கும். இப்படி தென்கிழக்குக்கு போய் திரும்புறது, திருப்பி வடகிழக்கு நோக்கி திரும்பும். இதை தான் இந்த உத்தராயணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பீஷ்மர் இந்த இந்த நேரத்தில் நான் இறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதெல்லாம் இந்த காலம்தான். இந்த பகுதியில் இருக்கும்போது அதை ஒரு இதாக எடுத்துக்க மாட்டாங்க. இது வந்து நம்ம குறிச்சிக்க வேண்டியது சம பகலிரவு நாட்கள் 23 செப்டம்பர் 23 மார்ச் 21. இதை குறிப்பெடுத்துக்குங்க. கோடைக்கால கதிர் திருப்பம் ஜூன் 21, குளிர்கால கதிர் திருப்பம் டிசம்பர் 22, ஈக்வனாக்ஸ். அதே போல புவி தன்னுடைய நீள்வட்ட பாதை, அதுக்கு பேர் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு பேரு. பூமி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்துல சூரியனை சுற்றி வருது. ஒரு முறை சூரியனை முழுவதுமாக சுற்றி வருவதற்கு 365 நாட்கள். இதைத்தான் தோராயமா 365 எடுத்துக்கிறோம்.
மீதமுள்ள கால் நாளை 4 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கிட்டு பிப்ரவரி மாசத்துல கூடுதலா சேர்த்து 29 நாளா மாத்தி லீப் வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பூமி தன்னுடைய அச்சில் சாய்ந்து சுற்றி வருவதால் தான் பருவ காலங்கள் ஏற்படுகின்றன. இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல விளக்கமா பார்ப்போம். அடுத்தது சூரியன் என்பது சூரியனுடைய அண்மை புள்ளி பெரிகலன். அப்படின்னா பூமி தன்னுடைய சுற்றுப்பாதை நீள் சுற்றுவட்ட பாதை இருக்கு இல்லையா, சூரியனுக்கு மிக அருகில் வரக்கூடிய நிகழ்வு பெரிகலன் அண்மை புள்ளி. தொலைதூர புள்ளி அபலியன். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். தூரத்துல போறது அபலியன். ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சமப்பகலிரவு நாள் ஏன் ஏற்படுது? சாஞ்சிக்கிட்டு சுற்றி வருவதனால நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதனாலதான் அந்த மார்ச் 21 செப்டம்பர் 23 அந்த நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில சூரியனினுடைய கதிர்கள் செங்குத்தாக விழும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. செப்டம்பர் 23 மார்ச் 21 மார்ச் 21 இருந்து செப்டம்பர் 23 இது வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். மார்ச் 21 இருந்து செப்டம்பர் 23 வரலையும் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அப்போ தென்னரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படும். அடுத்த 6 மாசம் செப்டம்பர் 23 இருந்து மார்ச் 21 வரலையும் பூமியினுடைய தென்னரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். ஏன்? பூமி அந்த சுற்றி வருவதனால ஏற்படக்கூடிய இது நம்ம அந்த 3 டைமென்ஷன்ல இதை நம்ம பார்த்தா தான் புரியும். நான் வீடியோஸ் இருக்கு, நான் குரூப்ல ஷேர் பண்றேன். இந்த யூகனக்ஸ் வர்றது எல்லாமே நான் அதை ஷேர் பண்றேன். இப்படி இதை நம்ம பார்த்துருவோம். சமப்பகலிரவு நாள். இந்த லீப் ஆண்டுகளை வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் கொடுங்க. அதே போல ஜூன் 21ஆம் தேதி கடக ரேகை மீது சூரியனின் செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் அந்த நாள் மிக நீண்ட பொழுதை கொண்டிருக்கும். தென்னரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இதெல்லாம் நீங்க ரொம்ப மனப்பாடம் பண்ணிக்க வேண்டாம். ஒரு முறை பார்த்துக்கோங்க, குறிப்பு எடுத்துக்கோங்க, படிச்சு பாருங்க. ஞாபகம் இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. ஜூன் 21ஆம் நாள் கடகரேகை மீது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழும். அதனால வட அரைக்கோளத்தில் அந்த நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். ஜூன் 21 மிக நீண்ட பகல் பொழுது, தென்னரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். இதைத்தான் கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்றோம். சம்மர் சால்டிஸ். சம்மர் சால்டிஸ். ஓகே. அதே போல 23ஆம் தேதி மகர ரேகையின் மீது நம்ம மேப்ல பார்த்துருக்கோம் இல்லையா, நிலநடுக்கோடு மேல கடகரேகை. அந்த கடகரேகையில செங்குத்தா விழும்போது அங்க நீண்ட பகல் ஏற்படுது. என்னைக்கு? ஜூன் 21. ஜூன் 21 அதை கோடைக்கால கதிர் திருப்பம்னு சொல்றாங்க, சம்மர் சால்டிஸ். டிசம்பர் 22 மகர ரேகையின் மீது சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தா விழுகுது. இது குளிர்கால கதிர் திருப்பம். அப்போ வின்டர் சால்டிஸ். ஓகே. புவிக்கோளம் ஒரு 5 நிமிஷம், இதை நம்ம முடிச்சிடலாம். ரொம்ப பெரிய டாபிக் எல்லாம் இல்லை, வந்துட்டோம், இதை முடிச்சிருவோம். புவிக்கோளங்கள் இதுல பூமி தான் உயிர் வாழ தகுதியானது. இதுல 3 தொகுதிகள் இருக்கு: பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். இதனாலதான் இதை உயிர்கோளம்னு சொல்றோம். பாறைக்கோளம் லித்தோஸ்பியர். லித்தோஸ்பியர்னா பாறைக்கோளம். இது மேற்பரப்புல காணப்படக்கூடிய பாறைகள் மற்றும் மண்ணடுக்கு தான் பாறைக்கோளம். இந்த பாறைக்கோளத்துலதான் உயிரினங்கள் காணப்படுகின்றன. பாறை மற்றும் மண்ணடுக்க தான் பாறைக்கோளம்னு சொல்றோம். இந்த நிலப்பரப்புல தான் உயிரினங்கள் காணப்படுகின்றன. அப்ப கடல்ல உள்ளது என்னன்னு கேட்கக்கூடாது. அடுத்தது நீர்க்கோளம். ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டதுதான் ஹைட்ரோஸ்பியர். நார்மலா ஹைட்ரோ அப்படின்னா நீரை பெரும்பான்மையாக குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஹைட்ரஜனை குறிக்கும். இதுக்கு நீர்க்கோளம்னு பேரு. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், பனிக்கவிகைகள், மலையுச்சியில இருக்கும் இல்லையா கிளேசியஸ், அது வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய நீராவி எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த நீர்க்கோளம். தண்ணி மட்டும் இல்லை, மேகத்துல இருக்கிற நீராவி எல்லாம் சேர்ந்ததுதான் நீர்க்கோளம். வளிமண்டலம் அட்மோஸ்பியர். அட்மோங்கிற கிரேக்க சொல்,
காற்றுன்னு அர்த்தம். காற்று, பல்வேறு காற்று தொகுதி இருக்கு. இதுல நைட்ரஜன் அதிகமா இருக்கு 78%, ஆக்சிஜன் 21%. முழுக்க முழுக்க ஆக்சிஜனா இருந்தா பூமி அதனுடைய வளிமண்டலம் என்னைக்கோ எரிஞ்சிருக்கும். அதனாலதான் நம்ம உயிர்கள் வாழ முடியுது. நைட்ரஜன் அதிகமா இருக்கு, ஆக்சிஜன் 21% இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் குறைந்த அளவில் இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருந்தா நம்ம சுவாசிக்க முடியாது, ஒரு நெருப்பு பத்த வைக்க முடியாது. அடுத்தது உயிர்கோளம், பயோஸ்பியர். இந்த பாறைக்கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம், இது எல்லாம் சேர்ந்து அதனால உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி உயிர்கோளம். பயோன்னா உயிர்னு அர்த்தம், பயாலஜி, இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இது எல்லாமே கிரேக்க சொல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுல சூழல் மண்டலங்கள் என்னென்ன, ஒவ்வொரு மண்டலம் பல்வேறு மண்டலங்களாக நம்ம உயிர்கோளத்தை பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு மண்டலமும் ஒரு காலநிலை, தாவரங்கள், விலங்கினை கொண்டதாக இருக்கு. இதை சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். பல்வேறு மண்டலங்கள், ஒவ்வொரு மண்டலமும் ஒரு காலநிலை, ஒரு வகை தாவரங்கள், ஒரு வகை விலங்கினை கொண்ட பகுதியாக இருக்கு. இப்படி அந்த வகைப்பாடு, அதுக்கு பேரு சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம். மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடல்ல 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைந்திருக்கு அப்படிங்கிற குறிப்பு கொடுத்துருக்காங்க. மீள்பார்வை, இது ஒரே டேட்டா அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு போரா இருந்திருக்கலாம், வேற வழி இல்லை, ஏத்துக்கோங்க. 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது பேரண்டம் உருவானது. அப்போ இந்த 15 பில்லியன் பேரண்டம் குறிச்சு வச்சுக்கிறோம். பேரண்டத்தில் எண்ணிலடங்கா விண்மீன் திரள் மண்டலங்கள் காணப்படுகின்றன. விண்மீன் திரள் மண்டலங்கள், கேலக்சி குறிச்சு வச்சுக்கிறோம். நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம், மில்கி வே கேலக்சி குறிச்சுக்கிறோம். சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியன் மட்டும் 99.8% உள்ளது குறிச்சுக்கிறோம். சூரிய குடும்பத்தில் உள்ள அத்தனை கோள்கள், குறுங்கோள்கள், சிறுகோள்கள், விண்வீல் கற்கள், விண்கற்கள், அத்தனை வாயுக்கள் எல்லாத்தையும் சேர்த்தாலும் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில 0.2% தான். மிச்சம் இருக்கக்கூடிய 99.8% சூரியன் தான். அப்போ அதன் காரணமாகத்தான் அதற்கு அளவற்ற ஈர்ப்பு விசை இருக்கு. அதனாலதான் 2000 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கோளையும் தன்னை சுத்தி வைக்க முடியுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ மற்ற கோள்களுக்கு அதிக அளவு நிறை இருந்தால் அதற்கு புவியீர்ப்பு விசை அதிகமாகி என்ன ஆகும், சூரிய குடும்பத்துல கண்ணாபின்னான்னு குழப்பம் ஏற்பட்டிருக்கும். இதை சுத்தி வர்றதா அதை சுத்தி வர்றதாங்கிற குழப்பம்லாம் உண்டாகும். வெள்ளி, யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகின்றன, மேற்கிலிருந்து கிழக்காக. அப்போ மற்ற 6 கோள்களிலும் சூரியன் எங்க இருந்து, கிழக்கிலிருந்து, கிழக்கில் உதயமாகும், மேற்கில் அஸ்தமனமாகும். ஆனா வெள்ளியில மேற்குல உதிக்கும், கிழக்குல மறையும். இப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம். சப்போஸ் நம்ம நாளை பின்ன என்னைக்காவது வெள்ளிக்கு போற மாதிரி டைம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம இதை பார்க்கலாம். விடியல் வந்து மேற்குல இருக்கும், அந்தி வேலை வந்து கிழக்குல இருக்கும். சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே காணப்படுகின்றன. ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக பருவகாலங்கள் ஏற்படுகின்றன. சுற்றுதல், சுழலுதல், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகே.